ஸ்தோத்திரமே சுனாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா, ஸ்தோத்திரமே சுனாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் நின்னடியா நல்ல பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரம் அப்பா. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி ஏற்ற துணையை ஏற்படுத்தின ஆண்டவர் அருமையான தம்பி ஜாஸ்பருக்கு ஆண்டவரே இந்த நாட்கள்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் தனிமையா இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி ஏற்ற துணையை ஏற்படுத்தி இந்த திருமண காரியங்களை வாய்க்கப்படி தந்திருக்கிறபடினால தகப்பனே நமக்கு கொடான கூடி ஸ்தோத்திரம். விசேஷமாக தம்பி ஜாஸ்பருக்காக அருமையான ஹெப்சிபாவுக்காக நாங்கள் ஜோமனுறோம். அருமையான 2 பிள்ளைகள் இந்த நாள் மாலையில ஆண்டவரே காலை வேளையில் ஆண்டவரே இந்த நிச்சயதார்த்தின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளை கத்தாவே ஸ்தோத்திரம் நிச்சயிக்கிறீர். ஆண்டவரே மாலையில் நடக்கிற இந்த திருமணம் எல்லா வைபவங்களும் நம்முடைய கரம் கூட இருக்கும்படியாய் நேர்த்தியாய் நன்மையாய் ஆசீர்வாதமாய் நடத்தி தரும்படியாய் நாங்கள் ஜோமனுறோம். அன்றைக்கு கானாவூர் கல்யாணத்துக்கு வந்து அற்புதம் செய்த ஆண்டவர் அருமையான பிள்ளையுடைய நிச்சயதார்த்த நிகழ்ச்சி, திருமண நிகழ்ச்சி, திருமண ஆராதனை, ஆண்டவருடைய வரவேற்பு நிகழ்ச்சி எல்லாவற்றையும் தேவனுடைய கரம் இருந்து நீர் வந்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவங்க தொடங்கி இருக்கிற அந்த குடும்ப வாழ்க்கையில தேவனுடைய கரம் கூட இருந்து எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் நடத்தி தரும்படியாய் ஆசீர்வாதமாய் நடத்தி தரும்படியாய் நாங்கள் ஜோமனுறோம். மாப்பிள்ளை வீட்டாருக்காக நாங்கள் ஜோமனுறோம். ஆண்டவரே ஜாஷ்வா ஜபகுமாரனுக்காக நாங்கள் ஜோமனுறோம். அருமையான ரோசியாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தம்பி ஜாஸ்பருக்காக ஜூபலுக்காக ஸ்தோத்திரம். மாப்பிள்ளை வீட்டார தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இங்க வந்திருக்கிற எல்லா சொந்தங்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லா உறவின் முறையாக ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜோமனுறோம். ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் நல்ல ஜபத்தோடு கூட இந்த நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை தந்து நீர் ஆசீர்வாதமாக நன்மைக்கு எதுவாய் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவருக்காக நிச்சயிக்கப்பட இருக்கிற எப்சிபாவுக்காக நாங்கள் ஜோமனுறோம். பெற்றோருக்காக உடன் பிறந்தவங்களுக்காக நாங்கள் ஜோமனுறோம். எல்லா உறவினர்களுக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆசீர்வாதமாய் சமாதானமாய் கடந்து வர ஆண்டு நிச்சயதார்த்த நிகழ்ச்சி நல்ல ஆசீர்வாதமாய் நடந்தேற தகப்பனை கிருபை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாம மகிமைக்காக எல்லாம் உடைய நாமத்தினால செய்யப்பட கர்த்தாவே கிருபை கொடுப்பீராக. நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் கிருபையில நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.
பாக்கியத்தை உடைய வாழ்க்கையிலே வாய்ப்பு பண்ணின ஆண்டவருடைய கிருபைகளுக்காக, ஆண்டவருடைய தயவுக்காக, ஆண்டவருடைய அன்புக்காக ஆண்டவரே இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசித்து ஜாஸ்பரையும் எப்சிபாவையும் நாங்கள் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே என்னாலும் பெருகத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பசுத்த மே விவாகத்தை ஆண்டவராமே எங்கள் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே திருமணத்திற்கு முன்னதாக நிச்சயப்படுவதற்காக அருமையான பிள்ளைகள் சிவாவும் ஜாஸ்பரும் கூடி வந்திருக்கின்றார்கள். இந்த நிச்சயதார்த்த வைபவத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து தந்தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் கர்த்தாவே முடிய கரத்திலே இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரே, கர்த்தரால் கொடுக்கப்படுகின்ற ஈவு, கர்த்தரால் கொடுக்கப்படுகின்ற நல்ல ஏற்ற துணை என்பதை நடக்கப் போகின்ற எல்லா வைபவங்களையும் ஆண்டுடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். திருமண ஆராதனைகள், அதைத் தொடர்ந்து வரவேற்பு காரியங்கள் மற்றும் இந்த வாரங்களிலே நடைபெறப் போகின்ற இந்த இரு வீட்டார் மங்களகரமான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டுடைய கருத்திலே நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியான வழியிலே பிள்ளைகளுக்கு நடத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அங்கே வந்திருக்கின்ற இந்த நாள் இரு வீட்டாருக்காக ஜெபிக்கிறோம். மணமகன் வீட்டாருக்காக ஜெபிக்கிறோம். மணமகள் வீட்டாருக்காக ஜெபிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், அவருடைய பிள்ளைகள் அனைவருக்காக, உற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே கேட்கிறாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதியான வேலையை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. தெரிந்த பாடல் ஸ்தோத்திர பாடலை நாம் பாடுவோம். 2 கவிகளை மாத்திரம் நாம் பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா எல்லோருக்கும் தெரிந்த பாடல். 2 கவிகளை பார்ப்போம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில், ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில். வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உனக்கு, ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனே உனக்கு, இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், இன்றைய தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினால், தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரெல்லாம் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா, நீரே அன்றி ஈகத்தில்
கத்தமில்லை பரனே நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரனே ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியா திரு ஸ்தோத்திரம் செய்கிறோம் என்னடியா திருநாமத்தினாலே. அருமையான பிள்ளைகள், இந்த பொருட்களை எல்லாம் வீட்டார் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த பொருட்களை நாம் ஆசீர்வதி ஜெபிப்போம். இதை தொடர்ந்து அதை அனுபவித்து வரும்படியாக நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். நல்ல கர்த்தாவே, இந்த பொருட்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த பொருட்களை மணமகள் வீட்டார் அதை பெற்றுக்கொண்டு அதை அணிந்து ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த ஆண்டவர் உதவி செய்துபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உண்மை அல்லாமல் நாங்கள் வேறு எங்கும் செல்ல இயலாது. கர்த்தருடைய கரத்திலே கர்த்தருடைய சமூகத்தை நாங்கள் நாடி நிற்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய கரத்திலிருந்து உம்முடைய சமூகத்திலிருந்து எல்லாவற்றையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் என்ற விசுவாசம் நம்பிக்கை என்னுடைய வாழ்க்கையிலே என்னாலும் உண்டு. ஆண்டவரே, எல்லாவற்றையும் உம்முடைய கிருபையினால் நிரப்புகின்ற கர்த்தராக இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பொருட்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். படைக்கின்ற கரங்களுக்காக ஜெபிக்கிறோம். பெற்றுக்கொள்கின்ற கரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதிலே இந்த ஆசீர்வாதங்கள் நிறைவாய் தங்கியிருக்கின்றது என்று நாங்கள் நம்பியிருக்கிறோம். நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். எங்களுடைய விசுவாசம் ஒரு நாளும் வீண் போகாது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட நிலையான விசுவாசத்தை எங்களுக்கு ஆண்டவர் தந்ததற்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இப்பொழுதும் இந்த பொருட்களை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். மேடைக்கு வந்து உட்கார்ந்து கேட்கணும். ராபர்ட் 4 சேர்ஸ் இந்த நிச்சயதார்த்த வைபவத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளை இந்த வேலையை கொடுத்ததற்காக சொல்லிக்கிறோம். மீதியான வேலையை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. தெரிந்த ஸ்தோத்திர பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே.
பாத்திரமாக மாத்திரம் கருணை பாத்திரமாக மாத்திரம் பார்த்திவனேயுத கோத்திரனே என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே அன்னை மரி சுதனே உன் மீது ஆவிழ்ந்து கழுதவனே உன் மீது ஆவிழ்ந்து கழுதவனே உன் மீது ஆவிழ்ந்து கழுதவனே முன்னணி மீதுற்ற சீனகுமார் முன்னணி மீதுற்ற சின்னகுமார் முன்னுரை நூற்படியே நில தோற்ற ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே செம்பொன்னுருவானே தேசிகர்கள் தேடும் குருவானே தேசிகர்கள் தேடும் குருவானே தேசிகர் தேடும் குருவானே அம்பரமே பிரியவும் பகனத்தோடு அம்பரமேவி ஓம்பகனத்தோடு அன்பு பெற நின்று பயன்பொல்ல துவி ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் முதல் 56ஆம் வசனம் வரையிலும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் வரையிலும். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவன் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமை தேவனாலிக்கிற கர்த்தரை ஸ்தோத்திரித்தேன். இப்பொழுது நீங்கள் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவளாய் நடக்க மனதுள்ளதானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலதுபுறத்தை ஆகிலும் இடதுபுறத்தை ஆகிலும் நோக்கி போவேன் என்றான். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரேத்திரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புறம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறார். கர்த்தர் சொன்னபடியே அவளது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாக முடிக்க அவளை அழைத்துக் கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்ட பொழுது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவனுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவர்கள், ஏன் அவனை நிஜமானிடத்திற்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். அப்பொழுது அவள் சகோதரன் தம் தாயும் 10 நாள் ஆகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு செல்லலாம் என்றார்கள். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதீர்கள். நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றார். அன்பார்களே, இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். குறிப்பாக ஜாஸ்பர் எப்சிபாவையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே கூட மணமகன் வீட்டார் சார்பாக சென்னையில் இருந்த அருமையான பாஸ்டர் பொன்ராஜ் அவர்கள் இந்த திருமணத்திலே பங்கு பெறுபடியாக கடந்து வந்திருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் அருமையான பிள்ளைகளுக்கு இந்த
நிச்சயதார்த்தத்துக்கு ஆயத்தமாக அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையினை நாம் மத்தியிலே அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களை அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கேட்கிறியா? ஆண்டோடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளில் அருமையான தம்பி ஜாஸ்பர், அருமையான தங்கை எப்சிபா அவருடைய நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். நல்ல ஒரு வேத வசனத்தை நம்ம வாசிக்க ஆரம்பித்தோம். நல்ல தேவன் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஸோ இதனால் நாம் கேட்ட வேத வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு 2-3 காரியங்கள் இருக்கிறது. நம்ம நிறைய நிச்சயதார்த்தத்தில் கேட்டிருப்போம். ஆனால் ஒரு சிலர் புதிதாக வந்திருக்கிறீங்க. அவங்களுக்காக சில காரியங்களை இந்த நாளில் பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வாசித்த அதே வேத பகுதியில், இந்த வேத பகுதியில் 50வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்ல, அப்பொழுது லாபான் பெத்துவேலுக்கு பிரதித்திரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலபலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. ஸோ அருமையான தம்பி ஜாஸ்பர் பல கடல் மலை எல்லாம் கடந்து இந்த பகுதிக்கு வந்திருக்கிறாங்க. ஸோ அருமையான பெண் வீட்டார், அவங்க பிறந்து வளர்ந்து சவுத்தாக இருந்தாலும் இந்த மும்பை பகுதியில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இந்த 2 பேரையும் இணைக்கும்படியாய் தேவன் சித்தம் வைத்திருக்கிறார். ஏன்னா பைபிளில் நம்ம வாசிக்கிறோம், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி இயேசுவானவர் ஏற்ற துணையை ஏற்படுத்தினார். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ஸோ மனுஷனுக்கு ஆண்களுக்கு ஒரு விலா எலும்பு கம்மியாக இருக்கும். ஸோ அந்த விலா எலும்பு எடுத்து ஆதாமுக்கு ஆண்டவர் விலா எலும்பு எடுத்து ஏற்ற துணையை ஆண்டவர் ஏற்படுத்தினார். ஏற்ற துணை. ஸோ ஏற்ற துணை, ஜாஸ்பருக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் அருமையான ஹெப்சிபாவை ஆண்டவர் நிறுத்தியிருக்கிறார். ஸோ ஏற்ற துணை. ஸோ இந்த ஏற்ற துணை ஏற்படுத்தும் போது இந்த காரியங்கள் எல்லாம் வந்து நேர்த்தியாய் நடந்தது. ஆபிரகாம் என்கிற மிகப்பெரிய ஒரு செல்வந்தன் இருந்தார். அவனுக்கு ஒரே பிள்ளை. ஸோ நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. ஈசாக்கு என்கிற அந்த பிள்ளைக்கு பெண் தேடும்படியாக தன்னுடைய வேலைக்காரனாகிய எலியேசருக்கு கட்டளையிட்டு அனுப்புகிறாங்க. ஸோ எலியேசர் நினைச்சா பெண் தேடி கடந்து போகிறார். சில காரியங்கள்லாம் சொல்லி போகிறார், இதெல்லாம் இருந்தால் இது வாய்க்க பண்ணுவாருன்னு சொல்லி அவன் என்ன செஞ்சான்னு சொன்னால் ஜெபம் பண்ணிட்டு போகிறான். ஸோ ஆண்டவர் ஒரு பெண்ணை காண்பிக்கிறார். வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் 48வது வசனத்தில். அது எல்லாம் நடந்தேறின பிறகு அந்த எலியேசர் சொன்னால், தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொல்ல என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். ஸோ ஆண்டவர் இந்த திருமண காரியத்தில் அருமையான பிள்ளைகளை நேர் வழியாய் நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ முதலாவது காரியம், இது கர்த்தரால் வாய்க்க பண்ணினார். 2வது நேர் வழியாய் ஆண்டவர் நடத்தி வந்தார். நிறைய பெண்ணு பார்த்துருக்கலாம், நிறைய மாப்பிள்ளை பார்த்துருக்கலாம். ஆனால் 2 வீட்டாரையும் ஆண்டவர் நேர் வழியாய் நடத்தி இருக்கிறார். என்னை நேர் வழியாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள். 2வதாக அங்கே சொல்லும் போது, இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுனால நீங்க என்ன செய்யாங்க, இதுக்கு நல பலம் ஒன்றும் சொல்லாதீங்க. நெகட்டிவான வார்த்தை எந்த வார்த்தையும் நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அருமையான லாபான் சொல்லுறார். நீங்க எந்த வார்த்தையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி, நீங்க நெகட்டிவான வார்த்தையை பேசாதீங்க, இது ஆண்டவரால் வந்தது. 3வதாக சொல்லும் போது, ஆண்டவர் என்னுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணினார். ஸோ அந்த பெண் தேடி போகிற அந்த பிரயாணத்தை ஆண்டவர், நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்கோம் இந்த பெண் பார்க்கறதுல, ஆனால் அந்த பிரயாணத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரயாணங்கள் சில நேரத்தில் ஃபெயிலியராக போகலாம். ஆனால் திருமண காரியங்கள் வரும்பொழுது திருமண காரியத்துக்காக அதிகமாக நம்ம பிரயாசப்படுவோம். கிராமத்தில் சொல்லுவாங்க, இது 1000 காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1000 காலத்து பயிர் வாழ போகிறது ஒரே மனைவியோடு, நம்முடைய கலாச்சாரத்தில் ஒரே மனைவியோடு. ஸோ அப்படி இதை நினைச்சதுன்னா இதை வந்து ரொம்ப பிரயாசப்பட்டு வந்தாங்க. ஸோ பிரயாசப்பட்டு வந்ததுனால இந்த பிரயாணத்தை என்ன செஞ்சார், ஆண்டவர் வாய்க்க பண்ணினார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அடுத்தபடியாக 4வது காரியம், இந்த பெண்ணை அனுப்புவதற்கு ஆயத்தமாக இருந்த பொழுது அங்கே எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அந்த பிள்ளைங்களை வாழ்த்தி அனுப்புனாங்க. அல்லேலூயா. நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம் பார்க்குறீங்களே, நான் பேசுகிற தமிழ் புரியுதான்னு தெரியல, இந்த பக்கம் ஓரளவு புரியும், இந்த பக்கம் புரியுதான்னு தெரியல. நம்ம எதுக்கு வந்திருக்கோம், பிள்ளைங்களை வாழ்த்தி, மணமகளை வாழ்த்தி. பைபிள் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே என்ன சொல்கிறாங்க, சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாங்க. அருமையான பிள்ளைங்களை வந்து பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு போகக்கூடாது. 2 பேரும் கையை பிடிச்சி நீங்கள் 2 பேரும் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக அப்படின்னு சொல்லி என்ன சொன்னோம்,
வாழ்த்தி ஆசீர்வதித்து கடந்து போனாங்க. நம்ம கல்யாண வீட்டுக்கு போனால் வாழ்த்துறதுக்கு நேரம் கிடையாது. அந்த லைனில் நிற்கிறதுக்கே நமக்கு போர் அடிச்சு போயிடும். அந்த ஏதாவது ஃபோட்டோ போட்டு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு போயிடணும்னு யோசிப்போம். ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா வாழ்த்தி அந்த மணமகளை என்ன செஞ்சாங்க, ஆசீர்வதித்து அனுப்பினார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இந்த 4 காரியம் நடத்துவோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆண்டவர் நேர் வழியாய் ஆண்டவர் நடத்தினார். நேர் வழியாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். இப்பொழுது அருமையான பிள்ளைகள் பரிசுத்த வேதாகமத்தை அவர்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அது முன்னதாக ஒரு ஸ்டான்ஸா பார்க்கணும்னு பாருங்கள். இயேசு நாயகா வந்தாலும் என் நாடும் திவ்ய இயேசு நாயகா வந்தாலும் தெரிந்தவர்கள் பாடல் தெரிந்தவர்கள் தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். பாடல் 291. இயேசு நாயகா வந்தாலும் என் நாடும் திவ்ய இயேசு நாயகா வந்தாலும் ஆசீர்வாதமாக இந்த நேசமானமே நன்றாக இயேசு நாயகா வந்தாலும் என் நாடும் திவ்ய இயேசு நாயகா வந்தாலும் சொந்தர மிகும்படி முன் அந்த மன வீட்டில் சுந்தர மிகும்படி முன் அந்த மன வீட்டில் உந்தனருள் தந்ததையை போல அன்பாலே இயேசு நாயகா வந்தாலும் என் நாடும் திவ்ய இயேசு நாயகா வந்தாலும் நித்ய சோபனமோ திசையினும் பெருகி நித்திய சோபனமோ திசையினும் பெருகி கோத்திர சந்தானமே செழிக்க தலைக்க இயேசு நாயகா வந்தாலும் என் நாடும் திவ்ய இயேசு நாயகா வந்தாலும். பரிசுத்த வேதாகமத்தை பிள்ளைகள் மாற்றிக்கொள்ள இருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் பரிசுத்த வேதாகமம். அருமையான ஜாஸ்பர் அவர்கள் எப்சிபாவுக்கு இந்த நாளிலே பரிசுத்த வேதாகமத்தை அவர்கள் கொடுக்கக்கூடியார். இப்பொழுது எப்சிபா ஜாஸ்பர் அவர்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும். அடுத்ததாக மாலையை அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். மணமகள் முதலாவது தன் மாலையை எடுத்து மணமகளுக்கும், மணமகள் தன் மாலையை கைத்தட்டுங்கள்.
ராஜ்யத்தின் மகிமையும் என்றென்றைக்கும் உங்களுடையதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அருமையான பிள்ளைகளாகிய ஜாஸ்பரோடும் எப்சிபாவோடும் கூட இந்த நிச்சயதார்த்தத்திலும் தொடர்ந்து மாநிலங்களில் ஆறாம் இன்றும் என்றும் தங்கியிருப்பதாக. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பிரசன்னாமத்தை ஸ்தோத்திரி. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களாக